ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுச்சுட்டான் தான்தோன்றீஸ்வரர் சிவன் கோயிலுடைய வருடாந்த மகோற்சவத்த பத்தி தான். இந்த மகோற்சவம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 14ஆம் தேதி கொடியேற்றத்தோட காலையில ஆரம்பமானுச்சு. இந்த உற்சவம் பார்த்தீங்கன்னா, இனிமே 10 நாட்கள் தொடர்ந்து நடக்க இருக்கு. முக்கியமா தேர் திருவிழா வேற இருக்கு, வேட்டை திருவிழா வேற இருக்கு, சப்பர திருவிழா வேற இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லான டாபிக் இந்த கோயில்ல இருக்கு. அதனால வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா, வடக்கு மாநிலத்தில முல்லைத்தீவு மாவட்டத்தில தான் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த கோயில பத்தி இன்னுமே சிறப்பா சொல்லணும்னா, இந்த கோயில் வந்து தானாவே சிவன் வந்து தோன்ற ஒரு தலமா காணப்படுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் கோயில் மாரிக்க ரொம்ப சிறப்பா ஃபேமஸான ஒரு கோயில் தான். முக்கியமா சிவராத்திரி காலங்கள்ல, பிரதோஷ காலங்கள்லாம் இந்த ஒரு சுயம்புலிங்க சிவபெருமான வழிபடுறதுக்கு நிறைய பக்தர்கள் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு இங்கே வர்றத காண முடியும். முக்கியமா இந்த கோயிலுடைய அழகு, அடுத்து வயல்வெளி, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய வெளிச்சம் கொண்ட இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு கவர்ந்திருக்கிற ஒரு அமைதியான இடமா தான் இருக்குது. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா, நல்ல ராஜதல கோபுரத்தோடையும், கருவறை, அடுத்து விமானம், அங்கிட்டு அம்மன் சன்னதி, சிவன் சன்னதி, பைரவர், நடராஜர், அடுத்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிகளும் இருக்காங்க. விநாயகர், அனுமான் சொல்லிட்டு எல்லா சாமிகளும் இந்த கோயில்ல காணக்கூடியதா இருக்கு. இந்த கோயில எப்போ கொடியேற்றம் துவங்குச்சுன்னா இன்னைக்கு தான். அதே மாதிரிக்கு இந்த கோயில்ல வந்து இருங்க சொல்கிறேன். இந்த கோயில்ல வந்து ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய பிரதோஷ காலங்கள்லாம் நல்லாவே நடைபெற்றுச்சு. அதே மாரி தான் 6ஆம் மாதம் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, வேட்டை திருவிழாவும் இந்த ஒரு கோயில்ல நடைபெற இருக்கு. வேட்டை திருவிழானா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் சிவன் கோயில்ல வேட்டை திருவிழானா அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா சிவன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமான அவர்ட்ட வந்து வீரியமே அவர்ட்ட கோபமே ரொம்ப ஆக்ரோஷமானது. ஏன்னா ருத்ரதாண்டவம்லாம் ஆடுவார். அப்படிப்பட்ட சிவன் பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோவில்ல வாழை மரம் நட்டு வச்சு அந்த வாழை மரத்தை வெட்டுறமைக்க வேட்டை திருவிழா நடைபெறும். அடுத்து 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, விண்விளக்குகள கொண்ட கணக்கான ஒரு 50 அடி, 100 அடி கொண்ட உசரம் கொண்ட நல்ல சக்கரங்கள் பூட்டப்பட்ட அழகான சப்பரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ யாரு சிவபெருமானா இங்கே இருக்க சுயம்புலிங்க சிவன் பெருமானும், அடுத்து பார்வதி, அடுத்து விநாயகர், அடுத்து பார்த்தீங்கன்னா பைரவர், அடுத்து முருகன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் வருவாங்க. இந்த சப்பரம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை சுற்றி 3, 4 டிப்போ இல்லாட்டி 3 டிப்போ சுற்றி வரும். இந்த சப்பரம் பார்த்தீங்கன்னா, ரதமாக்கியே தான் இருக்கும். ஆனால் ரதத்தோட கொஞ்சம் கம்மியான உசரத்தில் இருக்கும். அடுத்து இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, ரதோற்சவம் 6ஆம் மாதம் 28ஆம் தேதி நடைபெற இருக்கு. முக்கியமா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு வந்து ரொம்ப வாயூர சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடைக்கும். நல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியிலேருந்து, கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாம் கிடைக்கும். ஏன்னா, இந்த கோயில்ல சுற்றியுள்ள நல்ல உள்ளங்கள், நம்மைக்கு நல்ல மனசு கொண்ட மக்கள் பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக அன்னதானம், அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் தருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ரதத்தன்னைக்கு முக்கியமா தேங்காய் அதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ரதம் வந்து இங்கே வந்து பெரிய கோயில்ல 5 ரதம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஒண்ணு விநாயகர், முருகன், அடுத்து சிவன், அப்படி அம்பாள் பண்ணி நீங்க தான் போய் பார்த்துக்கணும். அடுத்து 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தீர்த்தோற்சவம் இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா நடைபெறும். அதோடு சேர்த்து பூந்தண்டிகை பண்டிகையும் பார்த்தீங்கன்னா நடைபெறும். பூந்தண்டிகைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அது வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த ஊஞ்சல்ல வச்சு சுவாமி ஆட்டுவாங்களே அதுதான். இதோட விழாக்கள் பார்த்தீங்கன்னா இனிதே நிறைவு பெறும். நன்றி, வணக்கம்.